ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் தசாபுத்திகள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அக்ஷய ராசினா என்னன்னு ஏதோ கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிவுகள் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு குழந்தை பிறந்து சனி தசையில் பிறந்து அது புத தசைக்கு இப்போ கேது தசைக்குள்ளே வந்ததை பற்றி நான் பேசினேன். அதுக்கப்புறமா சுக்கிர தசைக்குள்ளே நுழைஞ்சா அதனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பேசும்போது பதிவு பெருசாயிட்டதுனால நான் அடுத்த பதிவில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? சனி முடிஞ்சு ஒரு குழந்தையோடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது சனி தசையில் ஆரம்பித்து புதன் தசையை கடந்து கேது தசையை கடந்து சுக்கிர தசைக்குள்ளே வருது. சுக்கிர தசைக்குள்ளே அந்த குழந்தை வரும்போது அதுக்கு 40 வயசு ஆகிடும். சரிங்களா? அந்த ஜாதகர் சுக்கிர தசைக்குள்ளே குழந்தையா சனி தசையில் பிறந்து சுக்கிர தசைக்குள்ளே வரும்போது அந்த ஜாதகருக்கு 40 வருடம் ஆகிடும். சுக்கிர தசை 20 வருட தசை. ஸோ 20 வருடங்கள் சுக்கிரன்லேயே பயணித்து 60 வயசு ஆகும்போது அவர் சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசைக்குள்ளே போகிறாரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் முதல் நட்சத்திரம் மகம், அப்புறம் மகம்க்கு அப்புறம் பூரம், பூரம்க்கு அப்புறம் உத்திர நட்சத்திரம் வரும் இல்லைங்களா? அந்த பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த பூரத்திலேயே 20 வருட காலமும் பயணித்து அதுக்கப்புறம் அவர் உத்திர நட்சத்திரத்துக்குள்ளே போகிறார். ஓகேங்களா? உத்திர நட்சத்திரத்துக்குள்ளே இந்த ஜாதகர் போகும்போது அவருக்கு 60 வயசு ஆகிடும். சரிங்களா? 60 வயசில் தான் உத்திர நட்சத்திரத்துக்குள்ளே போவார். சூரியனுடைய நட்சத்திரம் அது. ஓகேங்களா? இப்போது உத்திரம் ஒரு பாதம்தான் சிம்மத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் 3 பாதங்கள் கன்னியில் இருக்கும். சரிங்களா? அப்போது உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தை அவர் கடந்ததும் அவர் கன்னி ராசிக்குள்ளே போயிடுவார். புரியுதுங்களா? அவர் பிறந்தது எங்கே? கடகத்தில். கடகம் பூசத்தில் பிறக்கிறாரு. சனி தசை, பூசம்ங்கிறது சனியோட தசை. சனி தசை முடிஞ்சு அவர் புதனோட ஆயில்யம்ங்கிறது புதன் தசை. ஆயில்யமில் கடந்து சிம்மம் மகத்துக்குள்ளே வரும்போது அவருக்கு கேது தசை. கேது தசை முடிஞ்சு சிம்மம் பூரத்துக்குள்ளே போகும்போது அவருக்கு சுக்கிர தசை. சிம்மம் பூரத்திலிருந்து சிம்மம் உத்திரத்துக்குள்ளே போகும்போது அவருக்கு சூரிய தசை வந்துடுது. சிம்மம் பூரத்தில் இருந்து கன்னி பூரத்துக்குள்ளே போயிடுவார். ஏன்னா 2வது பாதம் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள் கன்னியில் இருக்கும். புரியுதுங்களா? கன்னிக்குள்ளே போயிடுவார். கன்னிக்குள்ளே போனதுக்கப்புறம் அவருக்கு கிட்டத்தட்ட 4.5 வருஷங்கள் ஆகும். அப்போ அவருக்கு என்ன வயசு ஆயிருக்கும் அப்படின்னா 66 வயசு ஆயிருக்கும். 66 வயசான ஜாதகர் உத்திர நட்சத்திரத்துக்குள்ளே இருந்து அஸ்த நட்சத்திரத்துக்குள்ளே போவார். கன்னி அஸ்த நட்சத்திரத்துக்குள்ளே போவார். அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிற சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் 10 வருட காலம் தசை நடத்துவார். புரியுதுங்களா? 66 வயசுக்குள்ளே சந்திர அஸ்தத்துக்குள்ளே போனவர் 76 வயசு வரைக்கும் அஸ்தத்தில் தான் இருப்பார். சரிங்களா? 76 வயசில் அஸ்தம் 4 பாதங்களும் கடந்து சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களையும் கடந்து அவர் சித்திரை, செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரத்துக்கு 76வது வயசில் போவார். சரிங்களா? 76 வயசில் சித்திரை நட்சத்திரத்துக்குள்ளே அவர் போனால் செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரம் 7 வருட காலம். 76 வயசில் போகிறவருக்கு 83 வயசு வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் தான் நடக்கும். செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரம் நடக்கும் 73 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் இப்போ கன்னியில் 2 பாதங்கள் தான் இருக்கும். எப்படின்னு தெரியுமா? ஒரு ராசி அப்படிங்கிறது 9 பாதங்களை கொண்டது. கன்னியில் உத்திரம் முதல் 3 பாதங்கள், அதுக்கப்புறம் 7 பாதங்கள், அதுக்கப்புறம் 4 பாதங்கள் அஸ்தம் 7 ஆச்சா? 7க்கு அப்புறம் 2 பாதங்கள், மொத்தம் 9. அந்த 2 பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் வச்சிட்ருக்கோம். 7 வருடம் செவ்வாய் தசை 7 வருடங்கிறதுனால சித்திரையோட அதிபதி செவ்வாய். 7 வருடங்கள் அப்படின்றதுனால 3.5 வருட காலம் அவர் கன்னியில் சித்திரையில் பயணிப்பார். சித்திரை நட்சத்திரத்து மேலே 3.5 வருட காலம் பயணித்தவர் துலாம் சித்திரை மேலே 3.5 வருட காலங்கள் பயணிப்பார். அப்போ 73ல் அவருக்கு சித்திரை தொடங்குது அப்படின்னா 90 வயது வரைக்கும் அவருக்கு செவ்வாய் தசை நடக்கும்.
அந்த ஜாதகருக்கு. எங்கே கடகம் இதில் பிறந்தவர் அவர், கடகம் பூசத்தில் பிறந்தவருக்கு இங்கே 90 வயசு ஆகும் சித்திரை முடியும் போது. புரியுதுங்களா? அப்போது சித்திரை 90 முடிஞ்சதுக்கப்புறமா யார் வராங்க? ராகு வரார். ராகு அவருக்கு 18 வருட காலம் இருக்கும் அந்த ஜாதகருக்கு. அப்போது 18 வருட காலம் அவர் 90 108 வயசு வரைக்கும் அவர் சுவாதி நட்சத்திரத்தின் மேலே துலாம் ராசிலேயே தான் பயணிப்பார். சரிங்களா? துலாம் ராசி மேலேயே பயணிக்கிற அந்த 98 வயது முதியவர் ஆயிடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு குரு தசை ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ராகு தசை, சுவாதி நட்சத்திர ராகு தசை முடிஞ்சு அவருக்கு குரு தசை ஆரம்பிக்கும். குரு தசை விசாக நட்சத்திரமாக அங்கே இருக்கு இல்லைங்களா? சுவாதியில் துலா ராசியில் விசாக நட்சத்திரத்துக்குள்ளே அவர் போயிடுவார். அப்போது 16 வருட குரு தசை அவருக்கு அங்கே ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அந்த குரு தசையோட அவருக்கு 120 வயசு முடிஞ்சிடும். 120 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் அவர் இருந்தார்னா எல்லா ஜனங்களுக்குமே, இந்த உலகத்தில் பிறக்கிற அத்தனை ஜாதகர்களுமே 120 வருட காலம்தான் தசாபுத்திகள் வச்சுருக்காங்க. அந்த 120 முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் திரும்பவும் குரு முடிஞ்சு சனிக்குள்ளேயே போவார். அப்படி அவர் சனிக்குள்ளே போகிறப்போ அங்கே பூசத்தில் ஆரம்பிக்கிறார், இங்கே அனுஷத்துக்குள்ளே போவார். ஆனால் மோஸ்ட்லி நிறையா பேர் 120 வருடங்கள் வாழ மாட்டாங்க. ரொம்ப ரேராக தான், ஒரு 1000 10,000 பேர்த்தில் ஒருத்தர் தான், இல்லை லட்சக்கணக்கான 10 லட்சம் பேர்த்தில் ஒருத்தர் தான் 120 வருடங்கள் கடந்து வாழ்வாங்க. அவங்க 2வது தடவையாக சனி தசையை பார்ப்பாங்க. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் ஒரு மனுஷனுக்கு பிறந்த தசை அதுக்கப்புறம் திரும்பி வரவே வராது. எந்த தசையுமே 2 தடவையெல்லாம் திரும்பி வராது. ஓகேங்களா? இதுதான் அந்த மனுஷருடைய அந்த தசை காலங்கள். இதில் அவர் எந்த நட்சத்திரத்தின் மேலே போயிட்டுருக்காரோ அந்த நட்சத்திரம் தான் அவருக்கு அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும். சரியா? இப்போது இவங்க என்ன சொல்ல வந்தாங்க, எனக்கு அனுப்பின அந்த வீடியோ என்ன அப்படின்னா, எந்த நட்சத்திரத்தின் மேலே சந்திரன் போயிட்டுருக்கோ அதை வச்சு தான் பயிற்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதுபடி பார்த்தா தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சரிதான், அது சரியில்லை அப்படியெல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு எடுத்து பார்க்கணும் அப்படி இல்லை, இதுதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்படி சொல்லும்போது என்னென்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன தசை நடந்துட்டுருக்கோ அந்த தசை அந்த நட்சத்திரத்தின் மேலே சந்திரன் வரும்போது தான் உங்களுக்கு பயிற்சி அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போது ராகுவாக இருந்தாலும் ராகு தசை, ராகு பயிற்சி, கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த 4 பயிற்சிகளும் தான் பெரிய பயிற்சிகள். சரிங்களா? அந்த 4மே இப்போ இன்னைக்கு உங்களுக்கு என்ன தசையோ அந்த நட்சத்திரத்தின் மேலே அந்த கிரகங்கள் வரும்போது தான் உங்களுக்கு நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அப்படின்னு தான் பார்க்கணுன்னு அந்த பெரியவர் சொன்னார். அந்த வீடியோவில் பெரியவர் சொன்னார். ஓகே, சரி, எடுத்துகிட்டு போகலாமே, என்ன பிரச்சனை? பிறந்த ஜென்ம இதில் இப்போ சந்திரன் உங்களுக்கு இருக்காது, கண்டிப்பாக நகர்ந்து வந்துருச்சு. நகர்ந்து இப்போ சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் மேலே இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு இந்த பயிற்சி பலன் பார்த்தா போதுங்கிறாரு. ஓகே, எடுத்துகிட்டு போகலாம், அதுவும் கரெக்டு தான், தப்பொன்றும் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு பயிற்சி பார்த்தாலும் சரி, இப்போ போயிட்டுருக்கிற சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் மேலே போயிட்டுருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் பார்த்தாலும் சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்கள் பயிற்சி அப்படிங்கிறது 5% 10% மட்டும்தான். சரிங்களா? உங்களுக்கு பயிற்சி ஆகக்கூடிய உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்கோ அதுதான் உங்களுக்கு 95% நடக்கும். மிச்சம் 5-10% மட்டும்தான் இந்த பயிற்சி அப்படிங்கிற விஷயம் நடக்கும். அதனால் சொல்கிறேன், குரு தசையை பார்த்தோ, சனி தசை குரு பயிற்சி பார்த்தோ, சனி பயிற்சி பார்த்தோ, ராகு கேது பயிற்சி பார்த்தோ பயப்பட தேவையில்லை. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தின் மேலே போகிற சந்திரனோ
இல்லது இப்போ உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குதோ அந்த சந்திரன் தான் உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும். இந்த பயிற்சியாகி வர்ற கிரகங்கள் ஒன்றும் செய்யாது. அதனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. புரியுதுங்களா? இதுதான் நான் சொல்கிறேன். அவர் சொல்லிட்டு போட்டோம், அவர் சொன்னால் சரின்னு கேட்கோங்க. அப்படி ஒன்று வேணால் அவர் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ஆனால் அது 5-10% மட்டும்தான், பெருசாக எதுவுமே செய்யாது. உங்கள் சந்திரன் இப்போ எந்த நட்சத்திரத்தின் மேலே இருக்கோ அதுதான் உங்களுக்கு பாதிப்பை தரும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் நம்ம அக்ஷய ராசி அப்படின்னா ஏதோ ஒரு ராசி அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஒன்றும் இல்லை. காலகாலமாக எல்லாத்துக்கும் என்ன நடக்குதோ அத்தனை ஜாதகத்துலேயும் எந்த ஜாதகத்துலேயுமே உங்கள் பிறந்த நட்சத்திரத்தின் மேலே இன்றைக்கி சந்திரன் இருக்காது. சந்திரன் நகர்ந்து இன்னைக்கு அவங்க வயசுப்படி என்ன தசா நடக்குதோ அந்த தசையில் அந்த நட்சத்திரத்தின் மேலே தான் சனி இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான். அதுக்கு அக்ஷய ராசி, மல்லிகா ராசி, காஞ்சனா ராசி, அததி ராசி, சுமித்ரா ராசின்னு பேர் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஜாதகத்துலேயும் அதுதான் நடந்துட்டுருக்கு. இதில் புதுசாலாம் அவர் ஒன்றும் சொல்லலை. அவர் புதுசாக சொல்கிற ஒரு வார்த்தை அது அக்ஷய ராசி அப்படின்றாரு. சரி, அவங்க அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க, நீங்கள் வேணால் உங்கள் ஒய்ஃப் பேர் வச்சுக்கோங்க. சரிங்களா? சித்ரா ராசி, சந்திரா ராசி அப்படி வச்சுக்கோங்க. என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த ராசின்றது ஒன்றுமே கிடையாது. நட்சத்திரம் உங்கள் தசை மேலே இன்றைக்கி சந்திரன் போயிட்டுருக்கு. உங்கள் சந்திரன் இன்றைக்கி எந்த நட்சத்திரத்தின் மேலே நிற்கிதோ அது உங்கள் தசை. அவ்வளவுதான், ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்கும் இப்போ தெரியுதா? நீங்கள் கேட்டீங்க இல்லையா? கேட்ட உங்களுக்காக தான் முக்கியமாக இது நான் சொன்னேன். இன்றைக்கி உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் உங்கள் சுய சந்திரன், உங்கள் ஜாதக சந்திரன் நிற்கிதோ அதுதான் உங்களுடைய தசை. இப்போது இன்றைக்கி உங்களுக்கு என்ன தசை அப்படின்னா, இப்போ உங்களுக்கு என்ன தசை போயிட்டுருக்கு அப்படின்னா, உங்கள் பிறப்பு சந்திரன் இப்போ எந்த நட்சத்திரத்தின் மேலே நிற்கிதோ அதுதான் உங்களுடைய தசை. அவ்வளவுதான். எல்லா முறையிலையும் நீங்கள் எந்த முறை வேணாலும் வச்சுக்கோங்க. தசா புத்தி மாற்ற முடியாது. ஏன்னா விதிப்படி கணிக்கிறத வேணால் ஏகப்பட்ட விதங்கள்லாம் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு கணிக்கலாம். ஆனால் தசா புத்திகளை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. வேறு விமோத்ரி தசை தான் இது. எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணுறது அதுதான். வேறு தசையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்படி தான் இருக்கும் தசை. அதில் 9 உட்பிரிவுகள். அதில் முதல் என்ன தசையோ அது முதல் புத்தியாக வரும். அப்புறம் லைனாக எல்லா புத்திகளும் வரும். இப்படியான தசா புத்திகளுக்குள்ளே தான் நம்ம ஜோதிட முறை இன்றைக்கி இருக்குது. யாரும் புதுசாக ஒன்றும் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சந்திரன் நிற்கிறத அக்ஷய ராசின்னு சொல்கிறார். சந்திரன் கடந்து ஒவ்வொரு ராசியாக கடந்து வருது இல்லையா? இப்போ கடகத்தில் இருந்த சந்திரன் சிம்மத்துக்கு சிம்மத்தில் இருந்த சந்திரன் கன்னிக்கு போய், கன்னியில் இருந்த சந்திரன் துலாத்துக்கு போய், துலாத்துக்கு இருக்கிற சந்திரன் திரும்பியும் விருச்சகத்துக்குள்ளே போகிற அந்த 4 ராசியும் கடக்கிறத அவர் அக்ஷய ராசின்னு அவர் பேர் வச்சுருக்கார். சரிங்களா? அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. அவங்க இஷ்டம். அவங்க தோணின விஷயங்களுக்கு அவங்க பேர் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. அவ்வளவுதானே தவிர அதில் வித்தியாசமாக ஏதோ மாற்றியெல்லாம் அவர் ஒன்றுமே சொல்லலை. சந்திரன் பயணிக்கிற வழியை, நம்ம ஜென்ம சந்திரன், நம்ம பிறந்தப்போ இருந்த சந்திரன் பிறந்தப்போ சனியோட நட்சத்திரத்துக்கு மேலே இருக்கார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு புதனோட நட்சத்திரத்துக்கு மேலே போகிறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேதுவோட நட்சத்திரத்துக்கு போகிறார். அப்புறம் சுக்கிரனோட நட்சத்திரத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் சூரியனோட நட்சத்திரத்துக்கு போகிறார். அப்புறம் சந்திரனோட நட்சத்திரத்துக்கு போகிறார். அப்புறம் செவ்வாவோட நட்சத்திரத்துக்கு போகிறார். அப்புறம் ராகுவோட நட்சத்திரத்துக்கு போகிறார். சந்திரன் போயிட்டுருக்கார். புரிஞ்சதுங்களா? அதுக்கப்புறம் ராகுவோட நட்சத்திரம் முடிஞ்சு குருவோட நட்சத்திரத்துக்கு போனதும் அவருக்கு அந்த ஜென்மம் முடியுது. அடுத்த சனியோட நட்சத்திரத்துக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னா அடுத்த இதே அவருக்கு வந்துடுது. 120 சர்க்கிள் முடிச்சுட்டு அடுத்ததுக்கே போகிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவ்வளவுதான். இதில் எந்த குழப்பமும் இல்லை. எல்லாருக்குமே எல்லா முறைகளிலும் இப்படி தான் நடக்கும். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்? நீங்கள் கேட்ட நண்பருக்கு ரொம்ப நன்றி. இதை நீங்கள் கேட்டதுனால தான் இது சொல்ல முடிஞ்சது. உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் யாருக்கெல்லாம் புரிஞ்சதோ அவங்க எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு மாற்றி அப்படி இப்படி பேர் வேறு வச்சுக்கிறோங்கிறக்காகலாம் ஒன்றுமே இல்லை. அவங்க இந்த விஷயத்துக்கு அவங்க ஒரு பேர் வச்சுருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா?
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.